நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, புரமோட்டர் வாங்குன பங்குகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. அதுல முக்கியமான ஸ்டாக் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல சில முக்கியமான ஸ்டாக்குகள்லாம் இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் என்ன பண்றாங்க, அவங்க கம்பெனில அவங்களுடைய ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க. அத பத்தி தான் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். புரமோட்டர் வாங்குனதுனால நம்மளும் போய் வாங்கலாமான்னு கேட்டா, அது நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. இதுல எந்தெந்த ஸ்டாக் புரமோட்டர் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்மாட்டிக்கல் மெடிக்கல் செக்டார்ல இருக்க கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெஸ்டிங், சயன்டிஃபிக் டெஸ்டிங் அதுக்கப்புறம் கேன்சருக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 64 இருக்கு. ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்சிங் வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டியும், பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரேஷியோக்கு மேல தான் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங் எங்கேயும் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இல்ல. லாஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் தான் லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்க்கையில ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் பார்க்கையில டிடிஎம்ல மைனஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லாவா பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்க்கையில இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் சரி, 5 வருஷம் சரி, 10 வருஷம் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னே குடுக்கல. 0 ரிட்டர்னு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சுமாரா தான் இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 780 கோடி. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனி. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 63.77 இருந்து பார்த்தீங்கன்னா, 64.22. எஃப்ஐ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வித்திருக்காங்க. குளோபல் ஹெல்த்துக. நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. அடுத்தது நம்ம 2வது பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டேல் இன்ஜினியரிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் இப்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்மால் கேப் இன்ஃப்ரால உள்ளது. ஹைட்ரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இரிகேஷன், வாட்டர் சப்ளை, உர்பான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் இந்த மாரி எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டேல் இன்ஜினியர் தெரியாத ஆளு எல்லாருமே தெரியும். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 31.5 இருக்கு. அதுவும் பிளெட்ஜிங் வச்சிருக்காங்க 86%. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. 58 வார லோக்கு பக்கத்துல இருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்ஷன்ல நல்ல ஒரு டவுனுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தாங்க இருக்கு. 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோல பேசியிருந்தோம். புரமோட்டர் இந்த ஸ்டாக்க வாங்கிட்டு இருக்கான்னு. ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்டா தான் இருக்கு. இந்த கம்பெனி எங்கேயுமே லாஸ் மேக்கிங் எங்கேயுமே பண்ணவே இல்ல. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்குங்க. குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 12% வச்சிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கொஞ்சம் கொஞ்சமா வித்திருந்துருக்காங்க. 36லேருந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் வித்திருக்காங்க. இப்ப டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 31.48 இருக்கு. இப்ப மறுபடியும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறனால வந்து புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிட்டு இருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கொஞ்சோன்னு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஃப்ளாட்டா தான் இருக்கு. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லாவே கையில நெறைய பேர் வச்சிருக்காங்க. அதர்ஸ்லயும் பார்க்கையில இந்த ஸ்டாக் நெறைய பேர் வச்சிருக்காங்க. பட்டேல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக் மாரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப காலா வந்து மார்க்கெட்ல உள்ள ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு பட்டேல் இன்ஜினியரிங். அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் லைஃப். வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் அதாவது இந்த இப்ப KFC, மெக்டானல்டு இந்த மாரிக்கெல்லாம் தேவயானி இருக்கும்ல, அந்த மாரிக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெக்டானல்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் எடுத்து இந்தியாவுல பண்ணிட்டு இருக்காங்க. மெக்டானல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அவங்க பிரான்ச் எடுத்து இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7,000 கோடிங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க ஸ்பிலிட்டோ போனஸா குடுத்தாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் 56 வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஃபண்டமெண்டலா பார்க்கையில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயில் கம்மியா தாங்க இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. 3 இயர்ஸ் சார்ட்டையும் பாருங்க. நல்ல ஒரு டவுனு. கன்டினியூவா இறங்கிட்டே தான் இருக்கு. 2023லேருந்து இந்த ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்ட் தான். இப்ப வந்து என்னன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா வாங்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்க்கையில அந்த அளவு ரொம்ப மோசங்க. குவார்ட்டர் பார்க்கையில ரிசல்ட் வந்து பார்க்கையில இவங்க ஒரு சீக்வென்ஸாவே இல்ல. அப் டவுன் தான் இருக்கு. ஏன்னா, உங்களோட பிசினஸ பொறுத்து இன்ஃப்ளேஷன் ஆனுச்சுன்னா, எல்லாரும் எல்லா டைமும் வந்து போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டாங்கல்ல. டைம் கிடைக்கும்போது கையில காசு இருக்கும்போது சாப்பிடுவோம். அதனால இவங்க பிசினஸ் இந்த மாரியே பாதிப்பு அதிகமா இருக்கு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிய நான் வாங்குறதுக்கு முன்னாடி அதில பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரமோட்டர் தான் வாங்குறான்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு போய் நம்மளும் வாங்கக்கூடாது.
இதில வந்து ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 56.25 வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 9.27 வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் லைஃப் இதோடைய வந்து ப்ரமோட்டர் வாங்குன டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் வாங்குனது. எல்லாம் ஃபுல் நம்ம டீட்டெயில் பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். அதனால சில ஸ்டாக்குக்கு மட்டும் நான் காமிக்கிறேன். வெஸ்ட் லைஃப் தேவயானி ஒரு நண்பரோட கேட்டார் தேவயானிலாம் வாங்க மாட்டோம். அதுவும் இந்த மாரிக்கு தான் ஃபண்டமெண்டலா பார்க்கையில ரொம்ப இதா இருக்கும். ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா வாங்கிட்டு இருக்காங்க. 55,000, 46,000, 12,000 அந்த மாரிக்கு மார்ச் மாசம் நெறைய வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. மார்ச் 7, மார்ச் 9, மார்ச் மந்த் மட்டுமே நெறைய அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரிலயும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ஸ்டீலு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க கன்டினியூவா. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மகாராஷ்டிரா சீம்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, சீம்லெஸ் பைப் மேனுஃபேக்சரிங் பண்றது. பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் பவர் ஜெனரேஷன் அண்ட் ரீகார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க செக்டாரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே ஒரு சைட்வே தான். கன்டினியூவா டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா சைட்வே. இந்த ஸ்டாக் வச்சிருந்துட்டு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன்னா, பெரிய ஒரு மூவ்மெண்ட் குடுக்கவே இல்ல இந்த ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலா பார்க்கையில எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.3க்கு மேல இருக்கு. ஆனா பைப் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டாக் மாரிக்கே. அதனால அந்த ஸ்டாக்க விட்டு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். சேல்ஸ் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் கம்மியா இருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயருமே நல்லாவே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 14 இன்கிரீஸ் ஆயிருக்கு. கடந்த காலத்தில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் சரியில்ல. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 10 கோடி தான் இருக்கு. ஆனா ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா, 6,500 கோடி மேல வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3,300 கோடி, 3,400 கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ல பாருங்க 69, 68லேருந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கிட்டே தான் இருக்காங்க. 68 இங்க இருக்கு. அதுக்கப்புறம் 69.81 இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்க வாங்கிட்டு இருக்காங்க கன்டினியூவா. எஃப்ஐ ட்ட பார்த்தீங்கன்னா 9.57 இருக்கு. டிஐ ட்ட இருக்கு. பப்ளிக் இந்த ஸ்டாக் இருக்கு. பப்ளிக் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சின்க்ளாரஸ் ஹோட்டலு. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்புங்க. ஹோட்டல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வச்சிருக்காங்க. ஹோட்டல் நெறைய வச்சிருக்காங்க. ஹோட்டல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த வார் நடக்கிறனால நெறைய ஏர்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ்ல இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் வெளிய வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வர முடியாம இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. மிகப்பெரிய ஒரு சவுத் இந்தியால தான் அதிகமா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஊட்டிலலாம் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்லலாம் வச்சிருக்காங்க. ஒரு 390 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி 28 நடந்துட்டு இருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, 1% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சிருக்காங்க. ROE டீசென்ட்டா இருக்குங்க. பெக் ரேஷியோ 1 கிட்ட இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் தான் இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய சேல்ஸ் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் கூடியிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல ஒரு 6 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல 1 கோடி தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு இந்த கம்பெனி இந்த ஸ்டாக்ல. ஷேர் ஹோல்டர் பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதையும் வித்துட்டு இப்ப கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டேக் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ஸ்டாக்குங்க. டைமானிஸ் கெமிக்கலு. இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 245 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலு. ரொம்ப ஹை ரிஸ்க்கானது உள்ள ஸ்டாக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப ஹை. இப்ப கெமிக்கல் வந்து செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. இந்த ஸ்டாக் 52 வார லோக்கு பக்கத்துல வந்து ஆயிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 55 வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு தான். ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெமிக்கல் செக்டார்ல ஏதாச்சும் டர்னிங் பாயிண்ட் வருமான்னு தெரியல. வந்தா தான் இந்த ஸ்டாக்லாம் மேல போகும். ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 54.87லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 55.17, 55.21, 55.34 இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்குன பங்குல வந்து பார்த்தீங்கன்னா, பாரதீப் பாஸ்போர்ட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். 2025ல நல்லாவே ஹைல போயிட்டு, இப்ப நல்ல ஒரு செல்லிங் பிரைஸ்ல இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூரியா அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தயாரிக்கிறாங்க. பாஸ்போர்ட்டு எல்லாமே தயாரிக்கிறாங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியும்
ஜூரி மேக்ரோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜர் பண்ணாங்க. 12,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி 16, ஃபேஸ் வேல்யூ 10, கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சிருக்காங்க. கொஞ்சம் பிளட்ஜிங் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு மேல இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. பிரைஸ் புக் வேல்யூக்கு பக்கத்தில தான். அதாவது புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 62. இப்ப பிரைஸ் ஆஃப் புக் வேல்யூ 1.86. அதாவது பிரைஸ் ஆஃப் புக் வேல்யூ 2க்கு கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதோட ரிசல்ட்ட நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்ட பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் கம்மியா இருக்குங்க. ஆனா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கையில, இயர் ஆன் இயர் பார்க்கையில ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆல்ரெடி மார்க்கெட்டே நல்ல ஒரு டவுன்ல இருக்கும்போது, இது நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. 159 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2019ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1000 கோடி. நல்லாவே பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அதுக்கு தகுந்த மாரி ஸ்டாக்கும் நல்ல ஹைல போயிட்டு, இப்போ நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத், ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே ஓரளவுக்கு பண்ண நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்கு. கடன் வந்து பார்க்கையில ஒரு ஈக்குவலா தாங்க இருக்கு. 5000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 5600 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்க இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 56லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் வந்து 57.20 ஆச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்க வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து பாருங்க 15லேருந்து பார்த்தீங்கன்னா, 11 ஆக்கிட்டாங்க. அதே மாரி டிஐயும் வித்திருக்காங்க. ஆனா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஸ்டாக்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கும் 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் ஒர்க், ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ், அதுக்கப்புறம் அண்டர்டேக் அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட், பவர் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டர்பைன் ஜெனரேஷன் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், இடிசி எல்லா செக்டார்லயும் இவங்க இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 கோடி. இது ஒரு ஸ்மால் கேப்புங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 58 நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டியும் பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. பேஸ் வேல்யூ 10, கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கும் மார்க்கெட் கிராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும். இது ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் சரி ஒரு 100 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கூட தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான சேல்ஸுங்க. லாஸ்ட் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் சரி சேல்ஸ் நல்லா கூடியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லா ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் 29% மைனஸ். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 58.33 வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 58.29. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் கொஞ்சம் வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். புரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 6.55 வச்சிருக்காங்க. கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. டிஐயும் கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கடைசியா ஒரு பார்க்க போற ஒரு ஸ்டாக் இருக்குங்க. கணேஷ் கன்சியூமர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்த ஐபிஓ கம்பெனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கேப் எஃப்எம்சிஜி, ஐடிசி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வீட் ஃப்ளவர், ஆட்டா அந்த மாரி பிராண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்பு. பேஸ் வேல்யூ 10, 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கும் 52 வாரக்கு லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில கம்மியா தான் இருக்கு. ஐபிஓ விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் தாங்க. இந்த ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர்ங்கும்போது, குவார்டர் ஆன் குவார்டர் 1 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 25 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. இப்ப 37 கோடியா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டல் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா வச்சிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் ஓரளவுக்கு பரவால்ல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் ஓரளவுக்கு பரவால்ல. ரிசர்வ்ல பார்க்கையில 320 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 194 கோடி கடன் இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 5 குறைச்சிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வச்சிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் இல்ல. பப்ளிக் இந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக்ட்ட. கணேஷ் கன்சியூமர். நண்பர்களே, மொத்தம் நம்ம 9 ஸ்டாக் பார்த்துருக்கோம். அதில சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெமிலியர் தெரிஞ்ச ஸ்டாக் தான். சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஸ்டாக் இருக்கு. இதில சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அவங்க கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு வாங்குறாங்க.
இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் நம்ம பை காலோ, செல் காலோ குடுக்குறது கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தாலும், நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். அத புரிஞ்சுக்கிட்டு, நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி, இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்முடைய கேப்பிட்டல் லாஸ் ஆகாம இருக்குமா? நமக்கு குரோத்துக்கு இருக்குமா? அந்த ஸ்டாக்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்க நண்பர்களே, இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு அதிகமா லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.